Dear students, welcome our channel. இன்னைக்கு பிறந்தநாள் காணும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய இறைவனிடம் வேண்டிக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, அது இன்னும் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் அவங்களாம் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவித்துக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு இப்போ பார்க்கலாம். 11th அக்கௌண்ட்ஸில் லாஸ்ட் சம் பயிற்சினா அதை பார்த்துட்டு இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. பயிற்சி நம்பர் தான் நான் போடுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னொரு 12வது கணக்கு போட்டால் அந்த சாப்டர் முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், மேரி என்ற மத்திய வியாபாரி கடந்த 5 ஆண்டுகளாக தொழில் நடத்தி வருகிறார். அவருடைய முகமைப்பை 2018 மார்ச் மாதத்துக்கான நடவடிக்கை பதிவு செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எழுதி மேரி எழுதிட்டும் குறிப்பிட்ட பதிவு 4 விவரம் 10 வரவு போட்டாச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம், பயிற்சி வினா 12 பக்கம் 69 நம்ம இதே அப்படியே பார்த்துருக்கோம். 3 விதி பிரகாரம் அந்த குறிப்பிட்ட பதிவு போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆசார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயர் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விதியை வச்சு தான் நம்ம அந்த குறிப்பிட்ட பதிவு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 2-3 கணக்கில் மட்டும் ஒரே ஒரு கொள்முதல் வித்தியாசம் வருதுனாக்கா, சொந்த பயன்பாட்டுக்காக சரக்கு எடுத்தால் கொள்முதல் வர வரும்லாம் ஞாபகம் வச்சுங்க. சொந்த பயன்பாட்டுக்கு நம்ம போட்ட சரக்கு சொந்த பயன்பாடு நம்மளே எடுத்துட்டோம், அது வர வரும். இலவசமாக கொடுக்குறோம், யாராவது இலவசமாக நன்கொடையாக கொடுக்குறோம். இது 2 வந்தால் தான் கொள்முதல் வரவு அப்படின்றத மைண்டில் வச்சுங்க. மீதெல்லாம் வந்து ரொக்கம் செலுத்தி வாங்கினாலும் சரி, கடனாக வாங்கினாலும் சரி, கொள்முதல் பட்டு தான் வரும். இதுதான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. பார்த்துங்க. இப்போ பாருங்கள், 2018 மார்ச் 4 2018 மார்ச் 1 பாருங்கள். சிபி என்பது அரிசி மூட்டை கடன் கொள்முதல் செய்யுது. சிபி என்பது அரிசி மூட்டை கடனுக்கு வாங்குறோம், 20,000 ஆகும். அப்படின்னா வரும், சிபி வந்து தருவோர் கடனுக்கு வாங்குறோம். கொள்முதல் கணக்கு பற்று சிபி கணக்கு வரவு 20,000 ரூபாய். இங்க கடனுக்கு சரக்கு பாக்கெட்ல கடனுக்கு சரக்கு வாங்கியது, அதுக்கடுத்து 2ஆம் தேதி நடவடிக்கை பாருங்க. இணைய வங்கி மூலமாக மின் கடன் செலுத்தியது. நான் நேற்று கூட சொன்னேன், இணைய வங்கி, ஏடிஎம், மின்னணு பரிவர்த்தனம், வங்கி சம்பந்தப்பட்ட எந்த நடவடிக்கை கொடுத்தாலும், ஆர்டிஜிஎஸ் எது கொடுத்தாலும் வங்கி கணக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ மின் கட்டணம் வந்து இணைய வங்கி மூலமாக கட்டணும். அப்போ வந்து செலுத்துகிறோம் நம்ம மின் கட்டணக்கான செலவு. மின் கட்டணம் செலவு நட்டமே பற்று வைக்க. அப்போ மின் கட்டணம் கணக்கு பற்று வங்கியிலும் செலுத்துகிறாங்க, வங்கி தருவோம், வங்கி செலுத்துகிறாங்க. எவ்வளோ தொகை? 500 ரூபா. மின் கட்டண கணக்கு பற்று 500 ரூபா, வங்கி கணக்கு 500 ரூபா. இது என்னது? இணைய வங்கி மூலம் மின் கட்டணம் செலுத்தியது. பிராக்கெட்டில் இணைய வங்கி மூலம் மின் கட்டணம் செலுத்தியது. அதுக்கடுத்து 3ஆம் தேதி நடவடிக்கை பாருங்க. சிபிஐ வந்து வங்கியில் சரக்கு திருப்பி அனுப்படுது. 1ஆம் தேதி சிபிஐ 20,000 சரக்கு வாங்குகிறோம். அப்போ 3ஆம் தேதி என்ன பண்ணுறோம், வாங்கின சரக்கு 20,000 சரக்கு வாங்குகிறோம். அது ஒரு 5,000 சரக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறோம். 1ஆம் தேதி சிபிஐலேருந்து அரிசி மூட்டை கடனுக்கு 20,000 வாங்குகிறோம். 3ஆம் தேதி என்ன பண்ணுற சரக்கு வந்து ஒரு 5,000 சரக்கு வந்து ஒரு டேமேஜாக இருக்கலாம், ஏதோ நீ எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சரக்கு வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ என்ன வரும், சிபி வந்து பெறுவோர். அப்போ சிபி கணக்கு பற்று, சிபிக்கு திருப்பி அனுப்புகிறோம், சிபி பெறுவோர். சிபி கணக்கு பற்று. இப்போ கொள்முதல் கணக்கு பற்றுனா கொள்முதல் திருப்பு கணக்கு வராது. அவர் திருப்ப சரக்கு கொள்முதல் திருப்பு கணக்கு வரவு எவ்வளோ? 5,000 ரூபாய். இப்படி சரக்கு வந்து
திருப்பி அனுப்புகிறோம். இதுக்கு கொள்முதல் சிபிக்கு சரக்கு திருப்பியது. சிபிக்கு சரக்கு திருப்பியது. நாலாவது நடவடிக்கை பாரு. சொந்த பயனுக்காக எடுத்த அரிசி மூட்டைகள். இப்போ அரிசி மூட்டை 20,000 அரிசி மூட்டை போடுறோம் இல்லையா நம்ம, அது சொந்த பயன்பாட்டுக்கும் என்ன பண்ணுறோம், ஒரு 1000 ரூபாய் அரிசி மூட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்துக்கணும். எடுப்பு கணக்கு பட்டு நம்ம சொந்தத்தில் எடுத்துக்கிறோம்ல, ஆனது எடுப்பு கணக்கு பட்டு கொள்முதல் கணக்கு வரும். எவ்வளோ? 1000 ரூபாய். சொந்த பயன்பாட்டிற்கு அரிசி மூட்டை எடுத்தது. சொந்த பயன்பாட்டிற்கு அரிசி மூட்டை எடுத்தது. இவ்வளோதான். அதுக்கடுத்து பார்க்கலாம். இதை அரேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ 5ஆம் தேதி நடவடிக்கை பாருங்க. விளம்பர கட்டணம் செலுத்தியது. விளம்பர கட்டணம் செலுத்தியதுன்னு விளம்பர கணக்கு பட்டு ரொக்க கணக்கு வரவு. 5ஆம் தேதி விளம்பரம் செலுத்தியது. விளம்பர கட்டணம் கணக்கு பட்டு விளம்பரம் செலவு ரொக்கமாக செலுத்துகிறோம். ரொக்க கணக்கு வரவு. விளம்பர கட்டணம் செலுத்தியது 2000 ரூபாய். பட்டு இங்கே விளம்பர கட்டணம் செலுத்தியது. அதுக்கடுத்து 6ஆம் தேதி வருது. மனோ என்பவருக்கு சரக்கு கடனுக்கு விற்றது. மனோ என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விற்கிறோம். அப்போ மனோ யாரு? பெறுபவர். மனோ கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. எவ்வளவு விற்கிறோம்? மனோ என்பவர் கடன் சரக்கு 20,000 ரூபாய். இது கடனுக்கு சரக்கு விற்றது. கடனுக்கு சரக்கு விற்றது. அதுக்கடுத்து 7ஆம் தேதி நடவடிக்கை பாருங்க. மனோ என்பதால் சரக்கு திருப்பி அனுப்பப்படுது. மனோவுக்கு என்ன பண்ணுறோம்? 6ஆம் தேதி 20,000 சரக்கு வாங்குறோம். திருப்பி என்ன பண்ணுறோம்? ஒரு 5,000 ரூபாய் சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பணும். விற்பனை செஞ்சது திருப்பி வரும். விற்பனை கணக்கு வரவு வச்சுன்னா விற்பனை திருப்பு கணக்கு பற்று. விற்பனை திருப்பு கணக்கு பற்று மனோ கணக்கு வரவு. மனோவுக்கு திருப்பி அனுப்புறோம். மனோ தான் வாங்குறாரு. மனோ கணக்கு வரவு. எவ்வளோ? 5,000 ரூபாய் சரக்கு திருப்பி அனுப்பணும். மனோவால் சரக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. மனோவால் சரக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. திருப்பி அனுப்பப்பட்டது. 8ஆம் தேதி பாருங்க. மனோவிலிருந்து பெற வேண்டிய தொகை மின்னணு பண பரிமாற்றம் மூலமாக பணம் பெறப்பட்டது. மனோவுக்கு 20,000 ரூபாய் சரக்கு விற்கிறோம் இல்லையா? கடனுக்கு சரக்கு விற்கிறோம். அது 5,000 ரூபாய் சரக்கு திருப்பி அனுப்பிச்சிடணும். மீதி 8ஆம் தேதி என்ன பண்ணுறோம்? அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து கணக்கு தீர்த்துடும். அப்போது வங்கிக்கு மின்னணு மூலமாக கொடுக்குறோம். மின்னணு மூலமாக கொடுக்குறோம். அப்போ இது வங்கி கணக்கு பற்று வங்கி கணக்கு பற்று மனோ கணக்கு வரவு. மனோ தருவார் வங்கி. மனோ கணக்கு வரவு எவ்வளோ?
20,000த்தில் 5,000 சரக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டு மீதி 15,000 ரூபா. மனோவிலிருந்து மின்னணு மூலம் பணம் பெற்றது. மனோவிடமிருந்து மின்னணு மூலம் பணம் பெற்றது. மின்னணு மூலம் பணம் பெற்றது. இவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சது. திருப்பி திருப்பி போட்டு பார்த்தா ஈஸியாக புரியும். இந்த 3 விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. எது இருக்கோ அது மட்டும் கரெக்டாக போடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்து சொல்லுங்கள் கிளாஸ்.